ஒரு எதிர்பாராத விதமாக 13 வயசுல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது. பக்கத்துல லாரி வருது. அதுல இருந்து ஒரு கம்பி நீட்டிட்டு இருந்த கம்பி வந்து அப்பாவை வந்து அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஒரு படிப்படியா பார்வையை வந்து இழப்பு ஏற்பட ஆரம்பிக்குது. 7th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் ஷீட்டை பார்க்க முடியல. நடு கிரவுண்ட்ல உட்கார்ந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க வெயிலில் வெளிச்சத்துக்காக. ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போகும்போது ஒரு கடலை மிட்டாய் எடுத்துட்டு ஒரு விஷுவல் இம்பேக்ட் பர்சன் வந்து சென்னை எக்மோர்ல ஏறினாங்கன்னா சென்ட்ரல் வரைக்கும் ஒரு நாளைக்கு 5 ட்ரிப்போ 6 ட்ரிப்போ ஓடி போடணும். அது ஒரு விஷுவல் இம்பேக்ட் பர்சன் விற்கிறாங்கன்றதுக்காக தான் வாங்குறாங்களே தவிர அந்த கடலை மிட்டாய் அப்படின்றது ஒரு செகண்டரியா இருந்தது. ஸோ இது வந்து எத்தனை தடவை வாங்குவாங்க? குவாலிட்டி ப்ராடக்டை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா இவங்களுக்கு அது செல்லிங் வந்து ஈஸியர் ஆகும் அப்படின்ற ஐடியால தான் நம்ம தேங்க்யூ ஃபுட்ஸை வந்து கன்சீவ் பண்றோம். மாற்றுத்திறனாளி அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே இல்லாத அளவுக்கு என்னோட இன்ஸ்டியூஷன்ல எங்களை நல்லா பார்த்துட்டாங்க. பார்வை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வே இது வரைக்கும் கிடையாது, இந்த நிமிஷம் வரைக்கும். தேங்க்யூ ஃபுட்ஸ் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கம்பெனியாவோ ஒரு கடையாவோ ஒரு பிராண்டாவோ இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு மூவ்மெண்ட்டாக இருக்கணும். மூவ்மெண்ட் வந்து என்ன இன்ஸ்டால் பண்ணணும்னா ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் ஒரு செல்ஃப் ரிலையன்ஸும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் ஒரு பிகர் பிக்சரில் வந்து ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த தேங்க்யூ ஃபுட்ஸ். இத்தனை பேர் நம்ம மாதிரி கூட இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணணும். சின்ன ரூம்ல எங்க வீட்டில் 2 ஸ்டூடெண்ட்ஸோட ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்தியன் அசோசியேஷன் ஃபார் தி பிளைண்ட். இன்றைய சூழ்நிலையில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்புங்கிறது கம்மியாக இருக்குது. ஸோ இல்லவே இல்லைன்னா சொல்லலாம். வேலை வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்து உங்களாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிற என்கரேஜ்மெண்ட் உண்மையிலேயே பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு டொனேஷன் கேட்டு போகிறாங்க மதுரையில் ஒரு முக்கிய புள்ளி கிட்ட. இப்போ வந்து அது சண்டே மதியம் நினைக்கிறேன், அவங்க தூங்கிட்டு இருந்திருக்காரு. பெல் அடிச்சிருக்கிறாங்க. அவங்க கூட போய் இந்த அப்பாவுடைய அசிஸ்டன்ட் வந்து பெல் அடிச்சிருக்கிறாங்க. அவர் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பார் போல. இவங்களுக்கு கேட்கல, உங்களுக்கு பெல் அடிச்சது வந்து இவங்களுக்கு கேட்கல. இவர் கண்டினியூஸாக அவருக்கு அந்த தூக்கத்தில் எழுப்பின கோபத்தில் எச்சி துப்பிட்டாங்க அப்பா மேல. அப்பவும் அப்பா வந்து தொடச்சிட்டு என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, நமக்காக கேட்கல, நம்ம கூட இருக்கிற டிஃபரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்காக தான் கேட்கிறோம். ஸோ இந்த மாதிரி தடைகள்லாம் சந்திக்க தான் செய்வோம் அப்படின்ட்டு அதுல இருந்தும் சக்சஸ்ஃபுல்லா. பிஹைண்ட் மூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த சில வருடங்களாக மக்களிடத்துல ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுட்டு இருக்கிற தேங்க்யூ ஃபுட்ஸோட மேனேஜிங் டைரக்டர் அப்துல் ரஹீம் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். இந்த நேர்காணலை பார்க்குற பல பேருக்கும் பின்னாடி ஒரு நபர் இருக்காரு, யார் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி அப்படிங்கிறது உள்ள யதார்த்தமாக தோணும். சாரோட பேர் வந்து முகமது அலி ஜின்னா, ஐஏபி இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பிளைண்ட் அப்படிங்கிறதுல இருந்து. அவங்களுடைய சன் அப்துல் ரஹீம் சார், வணக்கம். வணக்கம். பிஹைண்ட் வுட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு பிராண்டா தேங்க்யூ ஃபுட்ஸ் அப்படிங்கிறத மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அதை பற்றி நம்ம நிறைய பேசுவோம். அதுக்கு முன்னாடி அப்பாவை பற்றி சொல்லுங்களேன். என்னோட தகப்பனார் பேர் வந்து மிஸ்டர் SMA ஜின்னா. எங்களோட நேட்டிவ் வந்து பார்த்தீங்க, அப்பாவுடைய நேட்டிவ் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து திருநெல்வேலி பக்கத்தில் ஏர்வாடின்ற ஒரு கிராமம். ஸோ அப்பா வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தே ரொம்ப எஜுகேஷனில் படிப்பு மேலே ஒரு தனி ஆர்வம். ஸோ ஆனால் ஒரு எதிர்பாராத விதமாக அப்பா ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு 13 வயசில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது. அப்பா சைக்கிளில் போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கத்தில் லாரி வருது. அதுலேருந்து ஒரு கம்பி நீட்டிட்டு இருந்த கம்பி வந்து அப்பாவை வந்து அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஒரு படிப்படியாக பார்வையை வந்து இழப்பு ஏற்பட ஆரம்பிக்குது. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான். ஸோ பார்வை எப்படி திருப்பி ரீகெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறையா அட்டெம்ப்ட்ஸ் பண்ணுறாங்க. ஃபேமிலியிலேருந்து எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நிறைய அட்டெம்ப்ட்ஸ், எப்படியாச்சும் அப்பாவுக்கு பார்வையை கொண்டு வந்துடும். ஏன்னா அந்த நேரத்தில் பார்வை இல்லைன்றதை ஒரு இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாத சூழ்நிலை. ஸோ அதுக்கு நிறைய அட்டெம்ப்ட்ஸு, நிறைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸு, அஃபோர்ட் பண்ண முடியலனாலுமே நாட்டு வைத்தியம், இந்த மாதிரி நிறையா ட்ரை பண்ணும்போது ஒரு பாயிண்டில் வந்து அப்பா கொஞ்சம் வெக்ஸ் ஆக ஆரம்பிக்குது. சரி, இப்படியே போயிட்டு இருந்தால் வாழ்க்கை எப்படி போகுது? ஏன்னா வயசும் கூடிக்கிட்டே போகுது, அது படிக்க வேண்டிய வயசு. ஸோ இன்ஃபேக்ட் அப்பா சில எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருக்காங்க. 7th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் ரெகுலர் ஸ்கூலில் பண்ணும்போது கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் ஷீட்டை பார்க்க முடியல கிளாஸ் ரூமில் இருக்கும்போது அப்படின்றக்காக நடு கிரவுண்டில் உட்காந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க வெயிலில் வெளிச்சத்துக்காக. நடு கிரவுண்டில் தனியாலாம் உட்காந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு படிப்பு மேலே ஒரு ஆர்வம் வந்து அப்பாவுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. எல்லாரும் இவர் நினச்சி பயப்படுறாங்க, ஆனால் இவர் எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக பண்ணிடணும். ஏன்னா அப்பாவுக்கு அப்போவே ஒரு கான்ஃபிடென்ஸ், கல்வி கிடச்சிருச்சு அப்படின்னோம்னா வாழ்க்கையில் நம்ம தனியாக நின்றலாம் அப்படின்ட்டு. அப்பா வந்து ஊரை விட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்து பாளையங்கோட்டையில் வந்து ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் விஷுவல் இம்பேக்டான ஸ்கூல் இருக்குது. ஸோ அங்கே வந்து படிக்க வர்றாங்க. அப்பா வந்து படிக்க வந்து அப்பாவுக்கு அப்போ கிட்டத்தட்ட ஒரு 17 வயசு ஆகிடுச்சு. ஒரு 6th ஸ்டாண்டர்டோட கிளாஸில் உட்கார வைக்கிறாங்க. கிளாஸில் சேரும்போதே சொல்கிறாங்க, இல்லை ஏஜ் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் எப்படி பிரெயில் கற்றுக்க முடியும், எப்படி படிக்க முடியும் போது அப்பா அதை ஒரு சேலஞ்சாகவே எடுத்துக்கிட்டாங்க. நான் கற்றுக்கிறேன். ஒரே வருஷத்தில் 8th வந்து ப்ரொமோட் ஆகி பிரெயில்லாம் அவ்வளோ குயிக்காக கற்றுக்கிட்டு ஸோ 8th அந்த ஸ்கூலில் முடிஞ்சிருது. இந்த வொகேஷ்னல் ட்ரைனிங் அப்போ வந்து இந்த தறி நெய்கிறது இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் மட்டும்தான் இருக்கே தவிர படிப்பு இல்லை.
அப்போ வந்து அப்பாவுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராங்க, மிஸ்டர் ஜெயராமன்ட்டு. அவங்களும் விஷுவல் இம்பேர்டு தான். அவங்க சொல்கிறாங்க, நீ மதுரை வந்துடு, என்னோட ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணுறாங்க. மதுரைக்கு வந்துடுறாங்க அப்பா. ஸோ மதுரைக்கு வந்து 9th 10th PUC அப்படி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அப்பா வந்து அந்த டயத்தில் ஒன் ஆஃப் தி ஸ்டேட் டாப்பர். பேரலாக அப்பாவுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் க்ரியேட் ஆகுது. ஸோ 10th முடிக்காமல் PUC முடிச்சுட்டு BA B.Ed MA எல்லாத்துலேயுமே கோல்டு மெடலிஸ்ட். ரோட்டரி எக்ஸாம் நடக்குது, ஒரு ஸ்காலர்ஷிப் நடக்குது. ஸோ அதில் வந்து ஒரு ஃபீல்டில் உள்ள பெஸ்ட் பர்சனை செலக்ட் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங்கில் உள்ள ஒரு பெஸ்ட், இந்தியா லெவலில் டாக்டரில் உள்ள ஒரு பெஸ்ட், இந்த சோஷியல் செக்டர் அண்ட் டீச்சிங்கில் உள்ள ஒரு பெஸ்ட்டில் அப்பா செலக்ட் ஆகிறாங்க. நான் சொல்கிறது இப்போ 1980s 70s கல்யாணமே ஆயிடுச்சு. யூஎஸில் பாஸ்டன் யூனிவர்சிட்டிக்கு ஸ்காலர்ஷிப் ஓடி படிக்கிறதுக்கு கிடச்சிருச்சு. போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் டீச்சிங் ஃபார் த பிளைண்ட் அப்படின்ற எஜுகேஷன், ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூட் அக்ராஸ் த வேர்ல்டு. பாஸ்டனில் அந்த கோர்ஸ் இருக்குது. ஸோ 80sலேயே எப்படி போகிறது, பார்வை கிடையாது, தனியாக போகணும், அங்கே என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் ஒரு தயக்கம் இருக்குது. அப்போ வந்து அதெல்லாம் இல்லை, படிப்பு எங்கேனாலும் கடல் கடந்து படிக்கணும். 2 years கோர்ஸை வந்து அங்கேயுமே ரொம்ப டாப்பாக படித்து குயிக்காகவே முடிச்சிடுறாங்க. அங்கே ஒரு ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் க்ரியேட் ஆகுது. இவ்வளோ நல்லா படிக்கிறீங்களே, இங்கேயே செட்டில் ஆயிருங்க யூஎஸில். அந்த யூனிவர்சிட்டியிலே ஜாப் கொடுத்துட்டாங்க. படித்து முடிச்சோடனே அந்த யூனிவர்சிட்டியிலேயே ஜாப் கொடுத்து இங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. நல்ல ஒரு சேலரி. 1980s யூஎஸில் ஒரு ஜாப் அப்படின்றது எங்கள் ஃபேமிலி ரீதியாகவும் எல்லா ரீதியாகவும் ஒரு பெரிய விஷயம். இப்போ நம்ம வந்து இவ்வளோ தடைகளை கடந்து நம்ம இன்னைக்கு இங்கே வரைக்கும் வந்துட்டோம் யூஎஸ். பட் எத்தனை பேர் நம்ம மாதிரி கூட இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணணும். மதுரையில் ஒரு சின்ன ரூமில் எங்கள் வீட்டில் ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த இந்தியன் அசோசியேஷன் ஃபார் த பிளைண்ட் 1985. ஆனால் இவ்வளோ சவால்களை கடந்து இவ்வளவு படித்த ஒரு மனுஷன் அப்போ அந்த காலத்தில் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாற்றுத்திறனாளியா நிறைய சவால்களை சந்திச்சிருப்பாங்கல்ல. ஸோ அப்பா வந்து அப்போவே கிளியர், கல்வி கொடுக்கணும், ட்ரைனிங் கொடுக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து சுயமாக நின்றணும் அப்படின்றத அப்பா வந்து அப்போவே கிளியர் ஆகிட்டாங்க. டொனேஷன் கேட்டு போகிறாங்க அப்பா. இது வரைக்கும் நான் வேறு எங்கேயுமே ஷேர் பண்ணுறதில்லை. ஒரு டொனேஷன் கேட்டு போகிறாங்க மதுரையில் ஒரு முக்கிய புள்ளிக்கிட்ட. அப்போ வந்து அது சண்டே மதியம் நினைக்கிறேன், அவங்க தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்பாவோட கூட ஒரு எஸ்கார்ட், அப்பா வந்து சைக்கிளில் தான் போவாங்க. முன்னாடி ஒரு சைக்கிளுக்கு ஒரு டிரைவர் வச்சு அவங்க ஓட்டுவாங்க, அப்பா பின்னாடி உட்காந்து போவாங்க. பெல் அடிச்சிருக்கிறாங்க, அவங்க கூட போயிருந்த அப்பாவுடைய அசிஸ்டன்ட் வந்து பெல் அடிச்சிருக்கிறாங்க. அவர் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பார் போல். இவங்களுக்கு கேட்கல, உள்ளுக்கு பெல் அடித்தது வந்து இவங்களுக்கு கேட்கல. இவர் கண்டினியூஸாக அமுத்திட்டே இருந்திருக்காரு. அவர் வெளியே வந்தவங்க வந்து ரொம்ப நல்ல மனிதர் தான், அப்பாவுடைய நல்ல இதுதான். பட் அவருக்கு அந்த தூக்கத்தில் எழுப்பின கோபத்தில் எச்சி துப்பிட்டாங்க அப்பா மேலே. என்ன இப்படி தூக்கத்தில் வந்து எழுப்பிட்டீங்க டொனேஷன் கேட்டு வந்து அப்படின்ட்டு. அப்பவும் அப்பா வந்து தொடச்சிட்டு என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, நமக்காக கேட்கல, நம்ம கூட இருக்கிற டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்காக தான் கேட்குறோம். ஸோ இந்த மாதிரி தடைகள்லாம் சந்திக்க தான் செய்வோம் அப்படின்ட்டு அதில் இருந்தும் சக்ஸஸ்ஃபுல்லாக பீப்புள் சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு மதுரையில் உள்ள மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், மதுரைன்னு இல்லை அக்ராஸ் இந்தியா, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் சப்போர்ட் பண்ணி தான் இன்னைக்கு இந்த ஆர்கனைசேஷன் வந்து எவால்வ் ஆகிருக்கு. அதெல்லாம் சந்திச்சுட்டு இன்னைக்கு அதில் பயனடைஞ்சவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? படிச்சுட்டு வேற சப்போர்ட் சிஸ்டம், நம்ம பிரெயில் புக்ஸ், இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து ஒரு 30,000-40,000 பேர் IABனால பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்பா பற்றி இவ்வளோ சொல்கிறீங்கல்ல, பின்னாடி அம்மா எப்போ அம்மா வந்து வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் பர்சன். ஏன்னா எங்களுக்கு அம்மாவுக்கு மேரேஜ் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு விஷன் கிடையாது. அம்மாவும் ஒரு ஏழ்மையான ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருந்தாங்க. கல்யாணம் பண்ணி அம்மாவுக்கு விஷன் உண்டு. அம்மா வந்து கூடவே உறுதுணையாக இருந்தாங்க இந்த எல்லா சப்போர்ட் சிஸ்டத்துலேயும். இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா யூஎஸ் போகும்போது கம்யூனிகேட் பண்ணணும்ல, அப்போ அந்த மொபைல் ஃபோன் எதுவுமே கிடையாது 80s. ஸோ அம்மா வந்து பிரெயில் கற்றுக்கிட்டாங்க லெட்டர் எழுதுறதுக்காகவே, அப்பா கிட்ட லெட்டர் எழுதுறதுக்காக பிரெயில் கற்றுக்கிட்டு. ஸோ ஒரு ஸ்டேஜஸ்லேயுமே அம்மா வந்து அப்பாவோடி உறுதுணையாக இருந்தாங்க. ஸோ நிறையா கூட இருக்கிற நல்ல பீப்புள்ஸ், எங்களுடைய ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், அப்பாவை வந்து எங்களோட நிறையா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்க, அண்ணன் தான் கூப்பிடுவாங்க, அண்ணின்னு தான் கூப்பிடுவாங்களே தவிர சார் அப்படின்ற இதுவே ரொம்ப கம்மி. தேங்க்யூ ஃபுட்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு எது உங்களை உதவுச்சு, என்ன காரணம் எனக்கு? ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபுட்ஸ் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட்டாக இருக்கணும். இது வந்து ஒரு கம்பெனியாவோ ஒரு கடையாவோ ஒரு பிராண்டாகவோ இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு மூவ்மெண்ட்டாக இருக்கணும். மூவ்மெண்ட் வந்து என்ன இன்ஸ்டால் பண்ணணும்னா ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் ஒரு செல்ஃப் ரிலையன்ஸும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் ஒரு பிகர் பிக்சரில் வந்து ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த தேங்க்யூ ஃபுட்ஸ். நான் வந்து கொஞ்சம் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ எனக்கு வந்து எப்போவுமே ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது. அதே மாதிரி ஆர்கனைசேஷன் பொறுத்தளவுக்கு, IAB பொறுத்தளவுக்கு நம்ம வந்து எப்போவுமே ஒரு டொனேஷனை நம்பியே இருந்தோம். ஸோ இங்கே நம்மகிட்ட ஒரு 300 சில்ட்ரன் தங்கி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உரிய ஒரு ஸ்கூலோ சாப்பாடோ
எவ்ரி திங் டிபெண்ட் ஆன் தி டொனேஷன், கவர்மெண்ட் சப்போர்ட். ஸோ நம்ம நிறைய பிஸ்னஸ் பீப்புள்கிட்ட தானே டொனேஷன் கேட்குறோம். நம்மளே ஏன் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகக்கூடாது, ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து சாலிடாக மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இது சம்மந்தமே இல்லை பாருங்களேன், எஜுகேஷனுக்கும் ஃபுட்டு பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. கரெக்ட். ஸோ ஏன் ஃபுட்ஸ் அப்படின்னோம்னா ஒரு பீரியட்லையுமே நம்ம ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்பா காலத்துலேருந்தே. ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டுன்றது புதுசு கிடையாது. ஒரு காலத்தில் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 80s பார்த்தீங்கன்னா கூடஸ் நெய்கிறது, சேர் பின்னுறது, இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்ருந்தோம். ஒன்று வந்து காலங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த தொழில் வந்து மாறிக்கிட்டே வந்துச்சு.